ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏ அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருமணம் வயசு வந்தோம் அவங்கள பாக்குறதுக்கும் அவங்க பண்றதும் பைத்தியம் மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவங்கள திருமணம் பண்ணிக்காம நிறைய பேர் தட்டி கழிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்னதான் அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள நம்ம ஹீரோ வேண்டா வெறுப்பா திருமணம் பண்ணிக்கிறாருங்க. அதுல இருந்து தான் இந்த கதையே மாறுது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தை பிறகுது. ஆனா அந்த குழந்தைய முதல்ல கையில வாங்குற நம்ம ஹீரோயின் திவ்யா அது என்னோட குழந்தையே இல்ல அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் காத்திருந்தது, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குது, உண்மையிலே நம்ம ஹீரோ யாரு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப அழகாவே சொல்லிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. இந்த இயரோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம். இயக்குனர் நில்சன் வெங்கடேசன் ரொம்ப நல்லாவே இந்த படத்தை எடுத்திருப்பாரு. படம் ஓடிடில இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத அப்படியே ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. படத்துடைய ஓபனிங் சீன்லயே வரதராஜன் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் விஜய் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுடைய கணக்கு வழக்குகள், அங்க எத்தனை குழந்தை பிறந்திருக்கு, எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பாத்துக்கிறவரு. அப்படி அவர் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டா தன்னோட வீட்டை நோக்கியும் போய்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த மழையில எதிர்க்க வந்த வண்டியில இந்த வரதராஜன் காரை விட அதுல அந்த வண்டியில இருக்கிறவங்க ஸ்பாட்லயே பயங்கர காயமடைகிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ராஜேந்திரனும் வெளியே வந்து என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வரதராஜன் தன்னுடைய கார்ல இடிச்சு அங்க ஒரு குடும்பமே உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. முக்கியமா அங்க ஒரு கணவர் மனைவி ஸ்பாட்லயே போய் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு போல, ரொம்ப கை குழந்தைங்க. அந்த குழந்தை மட்டும் அதுல சேஃபா இருக்கு. இப்ப அந்த கணவர் மனைவியும் ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வரதராஜன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஹாஸ்பிட்டலுக்கும் வராருங்க. வரதராஜன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்ததுனால இந்த ஆக்சிடென்ட்டை வரதராஜன் தான் பண்ணிருக்காருன்ற உண்மையை ஆம்புலன்ஸ் டிரைவர் வெளியே சொல்லாமையே விட்டுறாரு. இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு பிரசவ கேஸ் வருதுங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லாத ஒரு கணவர் மனைவி இப்போ ஒய்ஃபுக்கு டெலிவரி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க போல. ஆனா மனைவி பொழைச்சிட்டாங்க, குழந்தைய காப்பாற்ற முடியலன்ற மாதிரி அங்க டாக்டர் வந்து அந்த கணவர்கிட்டையும் சொல்ல, இதுல அவர் கதறி எழுகிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும், இந்த பரிகாரம் இது அதுன்னு பண்ணுமே, எல்லாமே இப்படி வீணா போச்சு, எங்களுக்கு இப்போ குழந்தை வேணும், என்ன பண்றதுன்ற மாதிரியும் கதறி எழுகிறாரு. இதையும் இந்த வரதராஜன் பாக்குறாரு. இப்ப நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதுல கணவர் மனைவி தான் போய் சேர்ந்துட்டாங்களே, அங்க ஒரு குழந்தை இருந்ததே, இந்த குழந்தைய இவர்கிட்ட கொடுத்துடலாமான்ற மாதிரி யோசிக்க, அப்படி இவர்கிட்டயும் அந்த குழந்தைய இந்த வரதராஜன் கொடுக்கற மாதிரியும் அப்படிதான் இந்த படத்தோட கதையும் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே கதையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குன்னு சில நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களும் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாராயத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு ஆனந்துங்க. இந்நேரம் குடிச்சிட்டு போதையிலேயே இருக்கிற ஒரு ஆளுதான் நம்ம ஹீரோ. அவர் இப்படி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் காலேஜ் படிக்கிற சமயத்துல ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாருங்க. பல வருஷம் நீடிச்ச அந்த காதல் ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிருக்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டு அவங்க வீட்டுல பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆயிருப்பாங்க. இதனால்தான் நம்ம ஹீரோ எவ்வளவு பாதிக்கப்பட்டு இப்படி குடிக்கு அடிமையாகி எந்நேரம் போதையில இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை காமிக்க, நம்ம ஹீரோக்கு ஒரு அப்பா இருப்பாரு. அது இல்லாம ஹீரோக்கு ஒரு தம்பியும் இருப்பான். கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒன்னாதான் வாழ்வாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஹீரோவோட தம்பியோ ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் சீக்கிரமா திருமணமும் பண்ண மாட்டான், நம்மளையும் வாழ விட மாட்டான்னு சொல்லி ஹீரோ மேல அவனுக்கு ஒரு கோவம் இருக்குங்க. இப்பயும் ஹீரோ இந்த போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போதையில தள்ளாடிக்கிட்டு வர, வீட்டுல இருக்க எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஹீரோ அவன் காதலி போனதுல இருந்து இப்படிதான் பண்றான்னு அவங்களுக்கும் தெரியுங்க. அவங்க நம்ம ஹீரோவை தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. இப்ப ஹீரோவையும் அவங்க அம்மா சாப்பிடலான்னு கூப்பிட, அவர் அந்த போதையிலேயே வந்து டேபிள்ல உட்கார்றாரு. ஹீரோ உட்கார்ந்ததும் அவங்க அப்பாவுக்கு கோவம் வருது. முக்கியமா அவன் தம்பி ஒரு சேரு தள்ளி போய் உட்கார்றான். வேணுமுனே ஹீரோ இருக்கும் போதே ஹீரோவை குத்தி காமிக்கிற மாதிரியும் வீட்டுக்கே உதவாத மாதிரி அவன் இருக்கான்ற மாதிரியும் அவன் தம்பி உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. எனக்கு முன்னாடி உனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா போய் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அவங்க அப்பா முன்னாடியே தான் தம்பியை திட்ட, இதுல அவங்க அப்பாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இதெல்லாம் ஸ்காலர்ஸ் இருக்கிற வீடுடா, இந்த வீட்டுல இது மாதிரி வந்து குடிச்சிட்டு அசிங்கப்படுத்துறிய, நீ எல்லாம் என் புள்ளையா அப்படின்னு பச்சை பச்சையா திட்டுறாரு. இப்படி இந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ அந்த வீட்டுல வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. அதே வேளையில நம்ம திவ்யாவை இன்னொரு பக்கம் காமிக்க, நம்ம திவ்யாக்கு ஒரு டிசார்டர் வந்திருக்கோங்க. அதனால மனதளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லியே அவங்கள நிறைய மாப்பிள்ளைகள் கைவிட்டுட்டு போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அப்படி இப்போ திவ்யாக்கு இன்னொரு பையனையும் பார்த்திருக்க, அவங்க அம்மாவும் தேவையில்லாம வெளியே போயிட்டு சிரிக்க கூடாது, கண்ட்ரோலா பேசணும், தலையாட்டிட்டு வந்துடணும்ன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அனுப்ப, இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்லயோ திவ்யா கிட்ட சில கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா திவ்யாவோ அவங்க அம்மா சொன்னது கேட்காம அங்க எல்லாரும் முன்னாடியும் கலகலப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க.
அது இல்லாம நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், 500 பேர் ஃபாலோ பண்றாங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுவேன், மாப்பிள்ள நீங்களும் வாங்க ரீல்ஸ் போடுவோன்ற மாதிரி ரொம்ப துருதுருன்னு பேசுறாங்க. அப்பதான் அவங்களுக்கும் புரியுது இந்த பொண்ணு கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி. மாப்பிள்ள வீட்லயும் இந்த சம்பந்தமே வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இதுல திவ்யாவோட அம்மாக்கும் பயங்கர கோவம் வருது. வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொன்னா தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவை கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அடுத்த நாள் திவ்யாவோட வந்து ஒரு டாக்டரையும் பார்க்க, அந்த டாக்டர் தான் திவ்யாவுக்கு வந்திருக்க டிசார்டர் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடையுது, நம்ம எப்படி நார்மலா இருக்கிறோமோ அது மாதிரி திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலா தான் இருக்காங்க, நீங்க அவங்கள அடிக்கிறதுனாலயோ திட்டுறதுனாலயோ அவங்க சரியாக போறது இல்ல, அவங்க கிட்ட பக்குவமா பேசுங்க, அன்பா நடந்துக்குங்கன்ற மாதிரிலாம் அவங்க அம்மா கிட்ட அட்வைஸ் பண்றாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் போதை அதிகமாகி ஒரு சர்ச்சு வாசல்ல பிச்சைக்காரங்க கூட எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க வந்தோம் அவரோட நண்பர்கள் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக, அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோவுடைய வீட்டுல அவர் தம்பி காதலிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட சம்பந்தம் பேசுறதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க போல. ஹீரோவையும் போதையில தள்ளாடிட்டு வரத வீட்டுல இருந்து பார்த்து வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம அப்படியே கொல்ல பக்கமா அவனை ரூமுக்கு கூட்டு போயிடுன்ற மாதிரி அவங்க அம்மா சிக்னல் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வீட்டுக்கு புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம பார்க்காமையா அப்படின்னு சொல்லி தான் நண்பர்களோட கையையும் உதறிட்டு நடு ஹாலுக்கு வராரு. அந்த குடி போதையிலேயே அந்த கெஸ்ட் முன்னாடியும் நிக்கிறாரு. பிரச்சனை எதுவும் வேணானா வந்து உட்காருனான்ற மாதிரி ஹீரோவுடைய தம்பி நம்ம ஹீரோவை மரியாதையா உட்கார சொல்ல, டேய் நீலாம் என்கிட்ட இப்படி பேசவே மாட்டியே அப்படின்னு ஹீரோ இன்னும் ஓவராகி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மூச்சா போகவும் செய்யறாருங்க. இப்படி இவரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து பொண்ணு வீட்லயும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணிட்டு வாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. இப்போ ஹீரோவுடைய அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாருங்க. உன்னை போல ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் சின்ன வயசுலயே கலைச்சிருக்கணும், நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன், நீ நிறைய கஷ்டப்படுவடா அப்படின்னு தான் வாயாலேயே தான் பையனுக்கு சாபம் கொடுக்குறாரு. இப்ப ஹீரோவுடைய நண்பர்களும் நம்ம ஹீரோவை குளிப்பாட்டி, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ காதலிச்ச பொண்ணு ஃபாரின்ல போயிட்டு சந்தோஷமா தானே இருக்கா, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோ அவ ஃபாரின்ல போயிட்டு சந்தோஷமாலாம் இல்ல அப்படின்னு ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோ காதலிச்ச பொண்ணும் திருமணத்துக்கு அப்புறம் தான் கணவரால நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கொடுமையை அனுபவிச்ச அந்த கொடுமையை அனுபவிச்சன்ற மாதிரி ஹீரோக்கு நிறைய வீடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய வீட்லயும் புரிஞ்சுக்காதனால ஒரு கடத்துல அந்த பொண்ணோட வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கிறாங்க. ஆமாங்க, இப்ப நம்ம ஹீரோ காதலிச்ச பொண்ணு இறந்தே போயிடுறாங்க. அதனால்தான் நம்ம ஹீரோ எவ்வளவு நொந்து போயிருக்கிறதா அங்க சொல்ல, இதுக்கு மேல இவன் இப்படி இருந்தா உருப்பட மாட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் குடிகாரங்கள்லாம் மறுவாழ்வு வாழ்றதுக்கு திருந்தி வாழ்றதுக்கு ஒரு இடத்துல சேர்ப்பாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு இடத்துல சேர்க்கறாங்க. அங்க நிறைய தியானம் எக்ஸசைஸ்லாம் நம்ம ஹீரோ பண்றாரு. அப்படி சில மாசங்கள் அங்க தங்கி மொத்தமா இந்த போதை பொருட்கள்ல இருந்து குடி பழக்கத்துல இருந்தும் வெளியே வந்து இப்ப ஒரு பர்ஃபெக்டான ஜென்டில்மேனா நம்ம ஹீரோ தான் வீட்டுக்கு திரும்புறாரு. ஆனாலும் அவர் மனசுக்குள்ள அவ்வளவு பாரம் இருக்கிறதுனால அமைதியாவே இருக்காருங்க. முதல்ல இவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்லி வீட்லயும் முடிவு பண்ணி இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த திவ்யா இருக்காங்கல்ல நம்ம ஹீரோயின், அவங்கள தாங்க பொண்ணா பாத்திருக்காங்க. வழக்கம் போல திவ்யா வீட்டுக்கு வந்து இவங்க பொண்ணு பார்க்க உட்காந்துக்கிட்டு இருக்க திவ்யாவோட அம்மாவோ இவங்க கிட்ட வாச்சி பேசாம ரியாக்ட் பண்ணாம இரு, கண்டிப்பா உனக்கு திருமணம் ஆயிடும்னு சொல்ல, அப்படி திவ்யாவும் வெளியே வராங்க. எல்லாருக்கும் காஃபி கொடுக்கறாங்க, அமைதியா இருக்காங்க. ஹீரோவோட வீட்லயும் திவ்யாவை பிடிச்சு போக அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்ற மாதிரியும் அவசரப்படுத்துறாங்க. இதுல இருந்து தான் திவ்யாவுடைய டிசார்டர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நாள்லயே திவ்யாக்கும் நம்ம ஹீரோக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி காமிக்க, திருமணத்துல திவ்யாவை சிரிக்கவே கூடாது, ஜென்டிலா பிஹேவ் பண்ணு மாதிரி ஹீரோயினுடைய அம்மா சொல்ல, ஆனா ஹீரோவோ இங்க நேர்மாறா சுத்தமா சிரிக்காம அப்படியே சிடுமூஞ்சி மாதிரி ரிசப்ஷன்ல நிக்கிறாரு. ஆனா திவ்யா ரிசப்ஷன் மேடையில சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கேன்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் கவனிக்கிறாருங்க. அப்பதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கை கழுவலான்னு போறப்போ அங்க திவ்யாவோட சொந்தக்காரங்க சில பேரு எப்படியோ பைத்தியத்தை இந்த ஆனந்த் தலையில கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, அப்பதான் நம்ம திவ்யா பைத்தியம்ன்ற மாதிரியும் தெரிய வருது. இந்த விஷயத்த ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்டையும் அவர் சொல்ல, அவருமே ஹீரோவுடைய அப்பாவை பார்த்து பொண்ணு பைத்தியமாமே, எதுக்கு நம்ம ஆனந்தோட வாழ்க்கையை இப்படி அழிக்கிறீங்க, இன்னும் கல்யாணம் நடக்கல, இப்பவே கேன்சல் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலான்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. ஆனா ஹீரோவுடைய அப்பாவோ அவன் மட்டும் என்ன ஒழுங்கா, அவனே குடிக்காரன் தானே, அவனுக்கு இப்படிதான் பொண்ணு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுக்காம அங்க சண்டை போடுறாங்க. பொண்ணுடைய அப்பா கூட எல்லாம் சண்டை போட்டு பைத்தியத்து கூட என் ஃப்ரெண்டை கட்டி வைக்க முடியாது, நாங்க என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அந்த கல்யாண மேடையில இருந்து கூட்டிட்டு போக, ஆனா நம்ம ஹீரோ அவங்க கையெல்லாம் உதறிட்டு அங்க திருமணம் நடக்காதோ அப்படின்னு கண் கலங்கி நிக்கிற தான் காதல் மனைவியையும் அவர் பாக்குறாரு. அப்படி அவங்களோட கைய பிடிச்சு, இந்த இயற்கையா பார்த்து எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரியும் ஹீரோ அங்க சொல்றாரு. அவ்வளவுதாங்க, அதுல இருந்து நம்ம திவ்யாவோட வாழ்க்கை முழுசா மாறுது.
திருமணமான உடனேயே முதலிரவு அறையில நம்ம திவ்யா பாலோல வர திவ்யா இன்னசென்ட்டா பேசுறதும் அப்பாவியா நடந்துக்கிறதும் அளவுக்கு அதிகமா தான் மேல காதல் வச்சுக்கிறதும் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்க்க அவருக்கும் திவ்யாவை பிடிச்சு போகுது. அவரும் மனசு மாறி இப்ப திவ்யாவை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. காலங்கள் ஓட நம்ம திவ்யாக்கு இருக்கிற டிசார்டரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு திவ்யாவும் நார்மலா மாறி நம்ம ஹீரோவோட சேர்ந்து குடும்பம் நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திவ்யாவை லூசுன்னு சொன்னாங்களோ அவங்களே இப்ப திவ்யாவோட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. நாளளவுல நம்ம திவ்யா பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அப்படி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் ரெகுலரா செக்கப்புக்கும் வராங்க. இப்படி உங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க அதே வேலையில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாட்டியம்மா கையில 2 பைய தூக்கிக்கிட்டு முறுக்குன்ற மாதிரி முறுக்கு வித்துக்கிட்டு உள்ள வராங்க. அங்க பிரசவ வார்டு மாதிரி இருக்குங்க. அந்த பிரசவ வார்டுக்கும் உள்ள வந்து அங்க உள்ள இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கவனிக்கிறாங்க. அதுல ஒரு குழந்தைய அவங்க மார்க் பண்றாங்க. இப்ப அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே ஒரு ஓரமா உட்காந்து அந்த குழந்தையோட அம்மா எப்ப அந்த குழந்தைய விட்டுட்டு போவான்ற மாதிரியே கவனிச்சுக்கிட்டு இருக்க அவங்க அம்மா அசந்த நேரமா பார்த்து அந்த குழந்தைய தூக்கி இந்த முறுக்கு பேக்கெட்லாம் வைக்கிற அந்த பைக்குள்ளையும் அந்த பாட்டி அம்மா வைக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைய திருடிக்கிட்டும் இந்த பாட்டி அம்மா அவங்களோட வீட்டுக்கு வர அங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு அந்த பாட்டி அம்மா படுத்துக்க இப்ப அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கும் அவங்க ஏரியால இருக்கிற ஒரு பெண்மணி வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரவுடி வந்து அந்த குழந்தைய இந்த பாட்டி கிட்ட இருந்து வாங்கிட்டு போற மாதிரி காமிக்க அப்படியே கட் பண்ணா இங்க இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க. குழந்தைய பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. இப்ப அந்த குழந்தையும் வெளியில இருக்கிற நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் குடும்பம் ஹீரோவுடைய அப்பான்னு சொல்லி எல்லார்கிட்டயே கொண்டு வந்து காமிக்க எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் உடனே ஜோசியக்காருக்கு கால் பண்ணி குழந்தை பிறந்த நேரத்தை சொல்லி என்ன ஜாதகம்னு கேட்க ரிஷப ராசி கடக லக்னம் குழந்தைக்கு ரொம்ப நல்லாவே ஜாதகம் அமைஞ்சிருக்கு. கோடியில ஒருத்தருக்கு தான் இப்படி ஜாதகம் அமையும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோவுடைய அப்பாவும் சந்தோஷப்பட இப்ப கொஞ்ச நேரத்திலேயே குழந்தையுடைய வெயிட்ட செக் பண்ணணும் அப்படியே இன்குபேட்டர்லயும் வைக்கணும்னு சொல்லி மேலே இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. குழந்தைய மட்டும் தான் கூட்டிட்டு போறாங்க. தாயான நம்ம ஹீரோயின் கீழே தான் இருக்காங்க. அப்படி அந்த செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப நர்ஸும் அங்க இருக்கிற டாக்டரும் குழந்தைய கீழே கொண்டு வர நம்ம ஹீரோ கையிலயும் மறுபடியும் கொடுக்க இப்ப ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. ஹீரோவும் நம்ம குழந்தைன்ற மாதிரி ஹீரோயின் கையில கொடுக்கறாரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். இது யார் குழந்தை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இவருக்கும் ஒன்னும் புரியல. நம்ம குழந்தை தானே இப்பதானே பிறந்ததுன்ற மாதிரி சொல்ல இல்ல இது நம்ம குழந்தை இல்ல நம்ம குழந்தை வேற மாதிரி இருந்தது இது நம்ம குழந்தை இல்லன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி பைத்தியம் இது அதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு டிசார்டர் அதிகமாகி அவங்க வளர்றாங்கன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. அதே வேளையில அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போன பாட்டி இப்ப இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டு போற மாதிரியும் காமிக்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற சீஃப் டாக்டர் சம்பவ இடத்துக்கு வராங்க. அப்படி ஹீரோயின் கிட்டையும் என்னாச்சுமான்ற மாதிரி கேட்க இது என் குழந்தை இல்ல என் குழந்தை வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு நாங்க போய் சொல்லலாம் நீ கூட போய் சொல்லலாம் ஆனா ரிப்போர்ட் போய் சொல்லமா இது உன் குழந்தை தாமான்ற மாதிரி சொல்ல ஆனாலும் நம்ம ஹீரோயின் நம்ப மறுக்கிறாங்க. குழந்தை வேற அழுகிறதுனால பால் கொடுக்க சொல்ல தான் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு மொத்தவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலாமான்னு கேட்டோம். அவங்க பால் கொடுக்க ஆரம்பிக்க இப்ப டாக்டரும் நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து உங்க மனைவிக்கு எதனா நோய் இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு டிசார்டர் இருந்தது ஆனா திருமணத்துக்கு அப்புறம் போயிடுச்சுன்னு சொல்ல இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இதை விட வினோதமான கேசஸ் எல்லாம் இருக்கு ஒன்னும் இல்ல கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த சீஃப் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு அலறல் சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் வெளியே ஓடி வந்து பார்த்தா அங்க இருக்கிற இன்னொரு பிரசவ வார்டுக்கு வந்து அங்க இன்னொரு குழந்தைய தூக்கிக்கிட்டு இது என் குழந்தை மாதிரியே இருக்கேன்ற மாதிரி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இப்ப அந்த குழந்தையும் அவங்க அம்மா வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் தான் மனைவியை கூட்டிட்டு வெளியே போறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குதுங்க. நம்ம ஹீரோயின் குப்பை தொட்டியெல்லாம் கலறி என் குழந்தை இதுல இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கான்னு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற சீஃப் டாக்டரும் இதுக்கு மேல உங்க மனைவியை இங்க வச்சிருக்க வேண்டாம் அவங்கள கூட்டிட்டு இப்பயே வீட்டுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்ல ஆனாலும் ஹீரோக்கு தான் மனைவி மேல ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவர் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸ பத்தி சொல்லி அவரு ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வராரு. இதுல அந்த சீஃப் டாக்டரான அந்த லேடி டாக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நாங்க எவ்வளவு சொல்லி கூட சந்தேகப்படுறீங்களா வேணா குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்கான கூட்டிட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு உள்ள போறாங்க 20 செகண்ட்ல வெளியே வராங்க. நம்மளனா ஃபுட்டேஜ பாருங்கன்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜையும் காமிக்க இப்ப போலீஸ்காரங்களுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எல்லார்கிட்டையும் விசாரிச்சு ஹீரோ கிட்டையும் இந்த கேஸ் எல்லாம் போட்டா உங்களுக்கு எதிராக தான் திரும்பும் நீங்க எதனா எதிர்பார்க்கறீங்கன்னா சொல்லுங்க காம்ப்ரமைஸ் பேசுவோம் வேற ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஆனா ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு எனக்கு என் குழந்தை வேணும்னு சொல்ல ஆனா இன்ஸ்பெக்டரோ ஹாஸ்பிட்டல் சைட்ல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல முதல்ல உங்களுக்கு தோணுதா அது உங்க குழந்தை இல்லன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் அந்த போலீஸ்காரு கேள்வி கேட்க இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம கிளம்ப போறோம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க
அப்போ நம்ம குழந்தை இல்லாம நான் எப்படி இங்க இருந்து வரதுன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோக்கு அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எப்படியோ மனைவியை சமாதானப்படுத்தி தான் வீட்டுக்கும் கூட்டிட்டு வராரு. பேசாம நம்ம ஹீரோ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பிரைவேட்ல வந்து ஒருத்தர் கிட்ட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து அவரும் குழந்தையுடைய சாம்பிளையும் உங்களுடைய சாம்பிளையும் கேக்குறாங்க. அப்படி இந்த தலைமுடியெல்லாம் கொடுத்து டிஎன்ஏ ஒத்து போதான்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வாங்க. 48 மணி நேரத்துல அந்த ரிப்போர்ட் வருதுங்க. அதுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, இது உங்களுடைய குழந்தை இல்லன்ற மாதிரி அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வருதுங்க. இதுல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்பதான் தான் மனைவி சொன்னது உண்மைன்ற மாதிரியும் அவருக்கு புரியுது. முக்கியமா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அவருக்கும் புரியுது. இதுக்கு மேல இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு அவர் நேரா ஸ்டேஷனுக்கு வராரு. இதை வச்சு இப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டர்ஸை கைது பண்ணி என்ன நடந்ததுன்னு விசாரிங்க, என் குழந்தைய மீட்டு கொடுங்கன்னு கேட்க அவ்வளவு ஈஸியாலாம் இதை பண்ணிட முடியாது, முதல்ல கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கணும், எனக்கும் இன்னொரு கேஸ் இருக்கிறதுனால என்னால வர முடியாது அப்படின்னு சின்னசாமின்னு சொல்லி ஒரு ஏட்ட கூப்பிடுறாங்க. அவருக்கு இன்னும் 3 வாரத்துல ரிட்டையர்மெண்ட் இருக்குங்க. ஆனா அதை வச்சுக்கிட்டும் இந்த கேஸ இந்த சின்னசாமியோட தலையில அந்த இன்ஸ்பெக்டர் கட்டுறாரு. இப்ப அவர் கம்ப்ளைண்ட்லயும் ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அந்த காப்பியை நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அவர் வக்கீலா இருப்பாருங்க. கோர்ட்ல போய் ஸ்டே வாங்க சொல்றாரு. குழந்தைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோவும் தான் மனைவி கூட சரியா பேசாம சாப்பிடாம கூட வீட்டுல இருந்து போறாரு. இப்ப கான்ஸ்டபிள் வந்து ஒரு ஆபீசர் கிட்டயும் இந்த கேஸ பத்தி சொல்லிட்டு குழந்தைய மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அவருமே குழந்தைய எடுக்கிறவன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். மாத்தி வைக்கிறானா எதுனா விவகாரமான வேலையா தான் இருக்கும். என்ன குழந்தை சொன்னீங்க, ஆண் குழந்தையா, அப்போ அதுக்காக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோக்கும் ஒரு ஐடியா வந்து இந்த ஒரு வார காலத்துல எத்தனை குழந்தைகள் காணாம போயிருக்கு, எதுனா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, அதையெல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லி இந்த கான்ஸ்டபிள் கிட்டையும் கேட்க அவருமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஆய்வு பண்ணி பாக்குறாரு. அதுல நிறைய குழந்தைகள் காணாம போயிருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. அதுல பெண் குழந்தைகளா இருந்தா மும்பாய் இல்லனா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்களாம். ஆனா ஆண் குழந்தைகளை சில பேர் இந்த ஊர்ல நரபலி கொடுக்கறதா அங்க இருக்கிற ஒருத்தரும் சொல்ல, இப்போ ஹீரோ கதறி அழுகிறாரு. அப்பதான் கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கால் பண்ணி எங்க ஏரியால இன்னைக்கு ஒரு பூஜை பண்றாங்க, கண்டிப்பா ஒரு குழந்தைய அவங்க எதனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஏரியாக்கும் போறாங்க. அங்கதான் ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு ஏதோ சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அந்த இடத்துல குழந்தைய வச்சுக்கிட்டோம், பக்கத்துல ஒரு கத்திய வச்சுக்கிட்டோம் அந்த குழந்தைய போட்டு தள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அந்த சாமியாரோட சண்டையெல்லாம் போட்டு அங்க இருந்து அந்த குழந்தையையும் மீட்டு எடுக்கிறாரு. இப்ப அந்த சாமியாரையும் அங்க போலீஸ்காரங்களாம் வந்து கைது பண்றாங்க. இப்ப ஹீரோ கூட இருக்கிற அந்த கான்ஸ்டபிளும் இது உன் குழந்தையான்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவால அந்த குழந்தைய அடையாளம் காண முடியலைங்க. எனக்கு தெரியல சார்னு சொல்லிட்டு இப்ப தான் மனைவி கிட்டேயும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இது நம்ம குழந்தையான்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அவங்க இது நம்ம குழந்தை இல்ல அப்படின்றத ரொம்ப கரெக்டாவே சொல்றாங்க. இப்ப இந்த குழந்தையையும் கான்ஸ்டபிள் கிட்டயே ஹீரோ கொடுத்துற ஒரு அநாத ஆசிரமத்துக்கும் அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு பாரு பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த காணாம போன குழந்தைகள்லாம் எங்க இருந்து காணாம போச்சு அப்படின்ற மாதிரியும் விசாரிக்க ஆரம்பிக்க அதுல நிறைய குழந்தைகள் குப்பை தொட்டியில இருந்தோம், பாத்ரூம்ல இருந்தோம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதையும் நம்ம ஹீரோ பார்த்து தான் குழந்தையான்னு மனைவி கிட்ட கேட்க எதுவுமே தான் குழந்தை இல்லன்ற மாதிரி அவங்க மறுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப உதவியா இருக்காருங்க. அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு சின்ன ஃப்ரேம்லயே காமிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து தவறி இருக்கோங்க, அதனாலதான் ஹீரோக்கு உதவுற மாதிரி காமிப்பாங்க. இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்லயுமே அந்த ஹாஸ்பிட்டல் சார்பா ஆஜராகிற வக்கீலும் இந்த குழந்தை ஹீரோவோட குழந்தை இல்ல அப்படின்னு இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இது எதுலயுமே இந்த திவ்யாவோட குழந்தை இல்லன்னு சொல்லலையே. திவ்யா யார் கூட தொடர்பு வச்சு கூட இந்த குழந்தைய பெற்றிருக்கலான்ற மாதிரி அபாண்டமா ஒரு பழிய போடுறாங்க. ஹீரோவோட தரப்புல இதெல்லாம் அதிர்ச்சியா இருக்குங்க. ஆனாலும் ஜட்ஜ் அதை நம்பாம நம்ம ஹீரோ கிட்டையும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை கேட்கிறாரு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற குழந்தையுடைய உண்மையான அப்பா அம்மா வந்து இந்த குழந்தைய கேட்டா கொடுத்துடணும், அது வரைக்கும் இந்த குழந்தைய பாத்துக்கணும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஒரு விசாரணை நடத்துறதுக்கும் போலீஸுக்கு பர்மிஷன் கொடுக்கறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் தரப்புல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங்க போடுறாங்க. போலீஸ் என்ன விசாரிச்சாலும் 5 நிமிஷத்துக்கு மேல பதில் சொல்லாதீங்க, கேட்டா வேலை இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு வார்னிங் கொடுக்க, இப்ப ஹீரோவும் கான்ஸ்டபிளை கூட்டிட்டு வந்து முதல்ல அந்த சீஃப் டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சுத்தி எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ண, முக்கியமா குழந்தைய இன்குபேட்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அதுலதான் ஏதோ மர்மம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதேதான் அந்த கான்ஸ்டபிளும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலி இன்குபேட்டர் ரூமுக்கு ஒரு நர்ஸ் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க போல. ஆனா அந்த நர்ஸுமே இப்ப வேலையை விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டதா அங்க இருக்கிற இன்னொரு நர்ஸ் சொல்ல, இதுல அந்த கான்ஸ்டபிளுக்கு சந்தேகம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெயில இருக்கிற ஒருத்தரை வந்து பாக்குறாரு. இந்த குழந்தை திருடுறவங்களை பத்தி எதனா தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் கறிக்கடை வச்சிருக்கிற ஒருத்தரை வந்து பாக்குறாரு. அவரு கஸ்டடியில இந்த சிக்னல்ல பிச்சை எடுக்கிற நிறைய குழந்தைகள்லாம் வச்சிருக்காங்க
போல. அவங்களையும் காமிக்க அதுலயும் தான் குழந்தை இல்லைங்க. இங்க இந்த கான்ஸ்டபிளும் அந்த மருத்துவமனைக்கு வந்து அந்த இன்குபேட்டர் ரூம்ல எப்படி 20 செகண்ட் ஆகும், உள்ள போயிட்டு இன்குபேட்டர்ல வச்சுட்டு உடனே தூக்கிட்டு வரதுக்கு 9 செகண்ட் தானே ஆகும். அப்ப அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்ற மாதிரியும் அங்க இந்த நர்ஸை நடக்க வச்சோம் நம்ம கான்ஸ்டபிள் கன்ஃபார்ம் பண்றாரு. இங்க நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைய தேடிட்டு டயர்டாகி உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ பக்கத்துல அந்த பாட்டிமா வந்து உட்கார்றாங்க. அவங்க வழக்கம் போல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க போல. அப்படி அந்த பை கொஞ்சம் கனமா இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. முறுக்கு வைக்கிற பை எவ்வளவு கனமா இருக்குமான்ற மாதிரி சந்தேகம் வருது. அப்படியே அந்த பாட்டிய ஃபாலோ பண்ணியே நம்ம ஹீரோ போறாரு. போனா அவங்க அவங்களுடைய ஏரியாவுக்கு போக இப்போ ஹீரோவும் அந்த பாட்டி இந்த குழந்தைய திருடுறவங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண, நீ மெல்ல அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, நான் டீமை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வரேன்ற மாதிரியும் அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, இப்ப கான்ஸ்டபிளும் அவர் தலைமையில ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டோம் ஹீரோ லைவ் லொகேஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவும் அந்த பாட்டியோட வீட்டுல இருந்து ஒரு ரவுடி வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு போறதையும் கவனிச்சு இப்ப அந்த ரவுடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. ஒரு கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டிடத்துக்குள்ளேயும் அந்த ரவுடி வந்து அத்தோடைய 15வது ஃப்ளோர்லயும் அந்த குழந்தையோட அந்த ரவுடி நுழையிறான். அதையும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு கண்டுபிடிக்க கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் சரவுண்ட் பண்றாங்க. இப்ப அந்த குழந்தைய எப்படின்னா மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அந்த ரவுடி கிட்டையும் நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. அதுக்குள்ள அங்க போலீஸ்காரங்களும் வந்து அந்த ரவுடியை பிடிக்க, இப்படி அந்த ரவுடி கிட்ட இருந்து மூர்த்தின்னு ஒருத்தர் வந்து அந்த குழந்தைய வாங்குறதுக்கு வராருங்க. அதாவது பாட்டி கிட்ட இருந்து இந்த ரவுடி வாங்கினாரு, ரவுடி கிட்ட இருந்து அந்த மூர்த்தி வாங்குறாரு போல. அப்படி அந்த மூர்த்தியையும் நம்ம ஹீரோ மடக்கி பிடிக்க, இப்ப அந்த ரவுடி மூர்த்தின்னு சொல்லி எல்லாரையும் கைது பண்ணி இந்த கான்ஸ்டபிளும் அங்க இருக்கிற ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாரு. அந்த மூர்த்தி கிட்டையும் எதுக்காக இந்த குழந்தைய வாங்க வந்த, உனக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்க, எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, எனக்காக தான் வாங்க வந்தேன்ற மாதிரி மூர்த்தி சொல்ல, ஆனா அது பொய்ன்ற மாதிரி அங்கேயே இந்த கான்ஸ்டபிள் ப்ரூஃப் பண்றாரு. ஏன்னா இந்த மூர்த்தி இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஒரு டைப் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நர்ஸுகளுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப கூட ஒரு நர்ஸ் துபாய்க்கு போறதா சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நர்ஸுக்கு அங்க வேலை வாங்கி கொடுத்ததே இந்த மூர்த்தி தாங்க. அது எப்படி இந்த கான்ஸ்டபிளுக்கு தெரியும்னா, அந்த பொண்ணு துபாய்க்கு போறதுக்கு முன்னாடியே இந்த கான்ஸ்டபிள் அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம ஹீரோவோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த மேல இருக்கிற அந்த இன்குபேட்டர் ரூமுக்கும் போயிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு ஒரு ட்வின்ஸ் போல இருக்குங்க. அப்படி அவங்களுடைய இரட்டை சகோதரியும் அந்த இடத்துக்கு வர இவங்க 2 பேரும் பிளான போட்டுதான் நம்ம ஹீரோவோட குழந்தைய அங்க மாத்தி அந்த பாட்டிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டி கிட்டையும் இந்த கான்ஸ்டபிள் விசாரிக்கும் போதோ, இப்படி நான் நிறைய குழந்தைகளை மாட்டி கொடுத்திருக்கேன், அதை எல்லாத்தையும் அந்த ரவுடி கிட்ட தான் கொடுப்பேன், அதை தாண்டி எனக்கு அந்த குழந்தை யாருக்கு போகுதுன்னு தெரியாது, உங்ககிட்ட இருந்து அந்த குழந்தை என்ன பண்ண போகுது, இதுவே மாறி போச்சுன்னா ஒரு பணக்கார அந்த குழந்தைய வாங்கி சந்தோஷமா பாத்துப்பான், குழந்தையோட எதிர்காலமாச்சு மாறுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு வேலையில தான் இப்ப நம்ம ஹீரோ ஒரு குழந்தைய வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதாவது மாறின குழந்தை. அந்த குழந்தையோடைய அப்பா அம்மா யாருன்ற ஒரு தகவல் ஹீரோக்கு தெரிய வருது. அவங்க கிட்டயே குழந்தைய ஒப்படைச்சிடலான்னு சொல்லி தான் மனைவி கிட்டையும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற குழந்தையோட அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க, இந்த குழந்தைய ஒப்படைக்கணும்னு சொல்ல, அதுல ஹீரோயினும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. இருந்த 15 நாள்ல மத்தவங்களோட குழந்தையா இருந்தாலும் தான் குழந்தை மாதிரி தான் ஹீரோயின் வளர்த்திருப்பாங்க. அப்படி அந்த குழந்தையும் அடுத்த நாள் அவங்களோட வீட்டுக்கும் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் கண்ணீர் சிந்தி இந்த குழந்தைய வாங்கிக்க ஹீரோவுடைய அப்பாவுக்கும் தகவல் தெரியுது. அதாவது இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வளர்ற குழந்தைய கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி, நம்ம சாபம் விட்டதுனால தான் நம்ம தான் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோன்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. இங்க என்னதான் வீட்டுக்கு வந்தோம் ஹீரோயினுக்கு நிம்மதி இல்லைங்க. நம்ம கிட்ட வளர்ந்த அந்த பப்பு ஒழுங்கா சாப்பிட்டானோ என்ன பண்றானோன்ற மாதிரி அந்த குழந்தைய பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க, அவங்க வளர்த்த அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பப்போ கால் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் குழந்தை எப்படி இருக்கான் என்ன பண்றான்ற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுப்பாங்க. அந்த பச்சை உடம்போட நம்ம ஹீரோயின் வீட்டு வேலை எல்லாம் பண்ற மாதிரியும், ஏன் பண்றேன்னு கேட்டதுக்கு, நீ எப்படியோ நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிட்டனா உள்ள வரப்போ சுத்தமா இருக்கணும்லன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. இதுலலாம் ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து இப்ப மறுபடியும் சில நாட்கள் கழிச்சு இவங்க கஸ்டடியில இருக்கிற அந்த மூர்த்தியை வந்து பாக்குறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, இது வரைக்கும் கடத்தின குழந்தைகள் எல்லாமே உன் கையில தான் கடைசியா வந்திருக்குன்ற மாதிரி தெரியுது. அப்படி உன் கையில வந்த குழந்தைய நீ யார்கிட்ட கொடுப்ப, இதை நீ சொல்லனா உன்னோட குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்ட, அதுக்கு பயந்துகிட்டோ மூர்த்தி ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு பேரை சொல்றாரு. நான் எப்பவுமே ராஜேந்திரன் கிட்ட தான் அந்த குழந்தைகளை ஒப்படைப்பேன், அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, இப்ப அந்த ராஜேந்திரன் எங்க இருப்பான்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு ஒரு பார்ல இருப்பான்னு தெரிஞ்சு இப்ப அந்த பாருக்கும் ராஜேந்திரனை பார்க்கலான்னு ஹீரோ வராரு. ஆனா நம்ம ஹீரோ அங்க போறதுக்குள்ள அந்த ராஜேந்திரனை ஒரு கும்பல் வந்து போட்டு தள்ள துரத்துறாங்க. ஹீரோ அந்த ராஜேந்திரனை காப்பாத்திடலாம், அவங்கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ வாயில சரக்க ஊத்தி அந்த கும்பல் அந்த ராஜேந்திரனோட கதையையும் முடிக்கிறாங்க. இப்ப நமக்கு இருந்த ஒரே சோசம் போயிடுச்சு, என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோ கதறி அழுக. அப்படி ராஜேந்திரன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வீட்டுக்கும் ஹீரோ வந்து நிக்கிறாரு. அந்த ராஜேந்திரனுக்கு 2 பசங்க போல, அவங்களும் அங்க கதறி அழுதுட்டு இருக்கிற மாதிரியும். அப்ப அந்த ராஜேந்திரனுடைய பிணத்துக்கு அஞ்சலி செலுத்தத்துக்கு வரதராஜன் ஒருத்தர் வராரு.
இப்பதான் காமிக்கிறாங்க இந்த வரதராஜன் ஓபனிங் சீன்ல வந்திருப்பாரு. அவரு தாங்க அந்த ராஜேந்திரன், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க. இவங்களுக்கும் ஹீரோவோட குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்ன்றத பின்னாடி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரதராஜனும் ராஜேந்திரனோட உடம்புக்கு அஞ்சலி செலுத்திட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ராஜேந்திரனை போட்டு தள்ளின கும்பல் யாருன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாருங்க. அது வேற யாரும் இல்ல, இவங்க கறிக்கடையில இருக்கிற ஒரு அண்ணனை வந்து பாத்துருப்பாரு பாத்தீங்களா, அவரும் அவரோட ஆட்களும் தான் ராஜேந்திரனை போட்டு தள்ளிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது ஹீரோவை போட்டு அவங்க பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, அன்னைக்கு பார்ல சண்டை போடுறப்போ அவரு ஒருத்தருடைய முடிய பாத்துருப்பாரு. அவர் கையில ஒரு தேட்டோ இருந்திருக்கும். அதே தேட்டோ இப்ப அந்த கறிக்கடை அண்ணன் கூட இருக்கிற அந்த அடியாளுகளுக்கும் இருக்கும். அதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோ தெளிவாகி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த கறிக்கடை அண்ணன் கழுத்துலயும் கத்திய வச்சு ஒழுங்கா சொல்லு, ராஜேந்திரனை யாரு போட சொன்னா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கேட்க அப்பதான் வரதராஜன் அப்படின்ற ஒரு பேரை அவங்க சொல்றாங்க. இது மூலயமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த வரதராஜன் தான். அவனை நம்ம கண்டுபிடிச்சு அவன்கிட்ட விசாரிச்சா நம்ம குழந்தைய அவன் யாருக்கு வித்திருக்கான்ற மாதிரி தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி ஹீரோ நினைக்க, அதே வேளையில இந்த வரதராஜன் யாரு, அவர் எப்படி இந்த பிசினஸ்ல பண்றாருன்றத ஒரு சின்ன கிளிப்பிங்ஸா காமிக்கிறாங்க. ஓபனிங் சீன்ல இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரதராஜன் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்த குழந்தைய ஒரு பேரண்ட் கிட்ட கொடுத்திருப்பாருல, அதான் குழந்தைய இழந்த ஒரு அப்பா கூட அழுதுருப்பாரு. அவர்கிட்ட இந்த குழந்தைய வச்சுக்கணும் கொடுத்திருப்பாரு. அவருமே நம்ம வரதராஜனுக்கு கைமாறா ஒரு 6 சவரன் நகைய அவருக்கு கொடுத்து நீங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் வரதராஜனுக்கும் புரியும், என்னடா இது, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்குதுன்ற மாதிரி யோசிப்பாரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரான ராஜேந்திரனும் இப்ப வரதராஜனோட கூட்டு சேர்ந்துகிட்டு பேசாம இதையே நம்ம ஒரு பிசினஸா ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்க, தப்பு பண்றோம், அதுக்கான தண்டனை தள்ளி போகும், ஆனா கண்டிப்பா அது நம்மளுக்கு கிடைச்சிடும்னு சொல்லிதான் வரதராஜன் இந்த தொழிலையே இறங்குறாரு. கொஞ்ச நாள்லயே இவரு ஒரு அப்பாவுக்கு உதவி பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அவருமே என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி ஒரு குழந்தை தேவைப்படுது, எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி வரதராஜன் கிட்ட கேட்க, அதுக்கப்புறம் தான் வரதராஜன் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நர்ஸு கிட்ட காசு கொடுத்து அந்த குழந்தைய ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பாரு. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கியிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த பிசினஸ பெருசு படுத்தணும்னு நினைப்பாரு. தனக்கு கீழே ஒரு 3 லிங்க வச்சுக்கணும்னு நினைப்பாரு. அதாவது வரதராஜனுக்கு கீழே ராஜேந்திரன், ராஜேந்திரனுக்கு கீழே இந்த மூர்த்திக்கு கீழே ஒரு ரவுடி, அந்த ரவுடிக்கு கீழே இந்த பாட்டின்னு வச்சு அந்த லிங்க்ல இருக்கிற ஒருத்தருக்கும் அவங்களுடைய ஹையர் பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னே தெரியாம அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைய கைமாத்தி விடுவாங்க. அப்படிதான் நம்ம வரதராஜன் கிட்டையும் குழந்தை வந்து சேரும். அது மூலயமா நிறைய குழந்தைகளை அவர் கடத்தி அப்பா அம்மா இல்லாத குழந்தை பெத்துக்க முடியாத நபர்களுக்கு வித்துருவாரு. அதனாலேயே அவங்க எல்லாம் நம்ம வரதராஜனை ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வரதராஜன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது நிறைய ஹாஸ்பிட்டலோட டைப் வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கூடயும் டைப் வச்சு அப்படி அந்த ஹாஸ்பிட்டலோடைய டேட்டாவெல்லாம் எடுத்து எந்த ஹாஸ்பிட்டல்ல எப்போ குழந்தை பிறக்க போகுது, எந்த பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிடுவாரு. அதை வச்சு இன்னமும் அந்த பிசினஸ் அதிகரிக்குது. அப்படி காலங்கள் ஓட அப்பதான் அமெரிக்கால சேர்ந்த ஒரு கணவர் மனைவி தங்களுக்கு குழந்தை இல்ல, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்ன்ற மாதிரி வரதராஜன் கிட்ட வந்து கேக்குறாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கலோட கேக்குறாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஜாதகத்துல நல்ல நட்சத்திரத்துல ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தை கேட்க, அப்படி அந்த ஜாதகத்தை சார்ந்த குழந்தைய மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோடியில காசு கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம வரதராஜன் நம்ம ஹீரோக்கு பிறக்க போற குழந்தைய ஹீரோ செக்கப்புக்கு கூட்டிட்டு வரதுல இருந்தே மார்க் பண்ணிருப்பாரு. கரெக்டா இந்த தேதியில பிறந்த உடனே அந்த அமெரிக்காக்காரங்க சொன்ன ஜாதகத்தோட அந்த குழந்தை மேட்ச் ஆக இந்த குழந்தைய தான் நம்ம தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னால தூக்கத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தைய திருடி அதை உள்ள இருக்கிற ஒரு நர்ஸு கிட்ட கொடுத்து, அந்த நர்ஸ் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு நர்ஸ் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குழந்தைய வச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்க நம்ம ஹீரோவோட குழந்தைய வச்சிருப்பாங்க. அப்படிதான் கை மாறி அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பாட்டியம்மா கிட்ட வந்து பாட்டியம்மா ரவுடி கிட்ட சேர்த்து, ரவுடி இந்த மூர்த்தி கிட்ட சேர்த்து, அதுக்கப்புறம் ராஜேந்திரன் கையில வந்து இந்த வரதராஜன் கையில வந்திருக்கோம். இப்ப அந்த வரதராஜனும் அமெரிக்கன் கப்பிள்ஸ் கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கற மாதிரி அங்க காமிக்க, இப்படிதான் ஹீரோவோட குழந்தை இப்ப இந்த அமெரிக்கன் கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட கையில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா வரதராஜன் எதிர்பார்க்காத வண்ணம் நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்திருக்கு, இது நம்ம குழந்தை இல்லைன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ விடாம இதை விசாரிச்சு நிறைய பேரை கண்டுபிடிக்க, உண்மை வெளியே வந்துடக்கூடாது, நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த வரதராஜன் தனக்கு கீழே இருக்கிற ராஜேந்திரனை போட்டு தள்ளி தான் கூட இருந்த லிங்கையும் கட் பண்ணுவாரு. ஆனா போட்டு தள்ளினா ஆளை அனுப்புனதை வச்சு ஹீரோ இப்போ வரதராஜனை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே வேளையில தான் இங்க நம்ம ஹீரோயின் அவங்க வளர்த்த குழந்தைய ஒருத்தவங்க கிட்ட கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து ஒரு கோயிலுக்கு வராங்க. இந்த கோயில்ல சக்தி வாய்ந்த கோயில், தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டா உங்க குழந்தை கிடைச்சிரும்னு சொல்ல அங்கேயும் ஹீரோயின் தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க. அப்பதான் அதே கோயிலுக்கு அந்த அமெரிக்கன்ல இருக்கிற கப்புள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோவோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு வர மாதிரியும், அதே கோயில்ல அவங்கள பாக்குறதுக்கு வரதராஜனும் வெயிட் பண்ற
மாதிரியும், ஏன்னா வரதராஜன் கோயில வச்சுதான் எல்லா குழந்தையும் கை மாத்துவாரு, ஏன்னா அதுதான் சேஃபான இடம்னு நினைப்பாரு. அப்படி அந்த கோயிலுக்கு வரப்போதான் நம்ம ஹீரோயின் தான் குழந்தைய பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவா அடையாளம் தெரியலைங்க. மறுபடியும் சாமி கும்பிடுற இடத்துலயும் தான் குழந்தைய பார்க்க, இந்த குழந்தைய நான் கொஞ்ச நாளா கையில வச்சுக்கலாமான்ற மாதிரி அந்த அமெரிக்கன் கப்புள் கிட்ட இருந்தும் ஹீரோயின் அந்த குழந்தைய வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப அங்க பூசாரி வந்தும் குழந்தையோடைய ஜாதகத்தை சொல்லுங்கன்ற மாதிரி அந்த அமெரிக்கன் கப்புள்ஸ் கிட்ட கேட்க, அவங்க ரிஷப ராசி மிருதசிஷ நட்சத்திரம்ன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் தெரியுது இந்த ராசியும் இந்த நட்சத்திரமும் நம்ம குழந்தைக்கு சொன்னதாச்சுன்ற மாதிரி ஹீரோயின் இது நம்ம குழந்தைதான்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. குழந்தை வேற ஹீரோயினோட தாலியை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிக்க, இதெல்லாம் வரதராஜன் தொலைவுல இருந்து பார்த்து, ஐயோ இந்த குழந்தை அவங்க அம்மா கையிலேயே போயிடுச்சேன்னு சொல்லி இப்ப அந்த குழந்தைய புடுங்கி அந்த அமெரிக்கன் கப்புள்ஸ் கிட்டயே கொடுக்குறாரு. உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் மனசு தாங்காம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நம்ம குழந்தைதான்னு சொல்லி இப்ப அந்த குழந்தைக்கு பின்னாடியே ஓட, ஒரு கடத்துல இப்ப இந்த கோயில தான் இந்த வரதராஜன் இருக்கணும்னு சொல்லி ஹீரோவும் அந்த கோயிலுக்கு தேடி வராரு. அப்போ தான் மனைவி அழுதுட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு நம்ம குழந்தைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அந்த குழந்தைய வாங்குறதுக்கும் ஹீரோ ஓடுறாரு. அதுக்குள்ள அவங்க கார்ல ஏறி கிளம்ப, அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க வந்து வரதராஜனை தடுத்து தான் குழந்தையையும் அந்த அமெரிக்கன் கப்புள்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாரு. ஹீரோவை போட்டு நிறைய பேர் அடிச்சாலும் இப்ப அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து தான் மனைவி கையிலையும் கொடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வரதராஜனோட ஹீரோக்கு சண்டை வர, ஆனா அங்க இன்னொரு நபர் வந்து அந்த வரதராஜனை கத்தியால குத்துறாருங்க. அந்த நபர் யாருன்னா வரதராஜன் கீழே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ராஜேந்திரன் அடியாரா இருந்திருப்பார்ல, அவரு வெளியில நம்ம பத்தி உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி வரதராஜனே தானே போட்டு தள்ளிருப்பாரு. அந்த உண்மை அவரோட பையனுக்கு தெரிஞ்சு அந்த ராஜேந்திரனோட பையன் வந்துதான் இப்போ வரதராஜனை போட்டு தள்ளுறாரு. இத்தோட வரதராஜனோட கதையும் முடியுது. இந்த லிங்க்கும் முற்றிலுமா அருந்து போகுது. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களோட குழந்தை கிடைச்சி அந்த விஷயத்த தான் குடும்பத்துக்கிட்டையும் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய பத்திரமா வளர்க்குற மாதிரி இந்த கதை முடியுதுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்க ஓடிடியில பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.